கவியரசு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் சார். ட்ரெய்லர் பார்த்தோம். நீட், வெரி நீட், ரொம்ப அற்புதமான இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி. அது ஏவான்றது வேற. அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்பா அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்கிறாங்களா, பிள்ளைங்க சொல்றத அப்பா அம்மா கேட்கிறாங்களா? இந்த பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது, ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது. இப்ப விஞ்ஞான வளர்ச்சியில பல சாப்ட்வேர் பெரிய வளர்ச்சியும் கொடுத்திருக்கிறது, பல அழிவுகளையும் கொடுத்திருக்கிறது. நீங்க உதாரணமா ரம்மி கேம், சூதாட்டம் பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்ப தலைவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், மாணவர்களே அழிச்சிருச்சு. போதையில அதான் அது ஒரு போதை. இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்ப தலைவர்கள் பேராசையில் ஆடி எல்லாம் மனநோயாளி ஆகி கெட்டு போனாங்க. 20க்கும் மேற்பட்ட இறந்து போனாங்க. சட்டமன்றத்துல சட்டம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போது கோர்ட் என்னமோ சொல்லிதான் வச்சுங்க. ஆனா அந்த ஆளுநர் இந்த கேம்பிளிங் நடத்துகிற அந்த முதலாளியோட பேசுறார், தனியா கூட்டம் போட்டு பேசுறாராம். அது எந்த வகையில நியாயம்? குடும்பத்தை கெடுக்கிறது. மற்ற அரசியலுக்காக நம்ம தயாரா இல்லை. அது இப்படி சில நடக்குது. ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். குடும்ப கலாச்சாரம் எங்க இருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்னதுதான் சொல்றேன். ஒரு தீர்ப்புல ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கிறாரு, கணவன் மனைவியில அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனா அது தப்பு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட். இதுவா நம் கலாச்சாரம் எப்படி சீர்கெட்டு போச்சுன்னு இருக்கு. அதுக்காக 1-2 உதாரணத்தை கேள்விப்பட்டதை சொன்னேன். ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட், தேவையான சப்ஜெக்ட். இன்னொன்னு தாய் பாசம், தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு. இப்ப அப்பா இல்ல, அம்மா தான் இருக்காங்க அந்த குடும்பத்துல. 8 வருஷமா அந்த வீட்டுல நாய் இல்ல, தாய் தான் இருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு, இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு, ஒரு பெண் குழந்தை. அவன் என்ன சொல்றான், நாய் வாங்க போறேன். அம்மா சொல்றாங்க, அப்பா வேணாப்பா, பிளாட் வீடுப்பா, வேற எங்க கிரவுண்டு கூட இல்ல, நாய் அங்கங்க ஓடும், முடி உதிரும், வேணாப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ். அவன் ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நாய் வேண்டாம்ப்பா, பாசம் வைப்பாங்க, அது வேண்டாம். அந்த பிள்ளை என்ன சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பா வேணும், உனக்கு இஷ்டம் தான் இரு, இல்லைன்னா போயிடு. சத்தியமா சார், 6 மாசம் ஆச்சு சார். நாய் வேணுமா சார்? பெத்த தாய் வேண்டாமா சார்? என்ன சார் கலாச்சாரம், எங்க போகுது? அதுக்கேற்ற மாதிரி நாம பிளாட் வீடு புள்ள ஒரு ரூம்ல, மனைவி கணவன் ஒரு ரூம்ல, பொண்ணு ஒரு ரூம்ல, எல்லாரும் எப்பாவது ஒரு தடவை தான் ஹாலில் இருப்பாங்க. பிள்ளைக்கு ஒரு போன் வருது, செல்போனு, அம்மாவுக்கு ஒண்ணு, அப்பாவுக்கு ஒண்ணு, பையனுக்கு ஒண்ணு வருது. 4 பேரும் போன் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாடிக்கு போறான், ஒருத்தன் வராண்டா போறான், ஒருத்தன் தெருவுக்கு போறான், அம்மா சமையல் கட்டுல போறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, என்ன பேசுறான்னு யாருக்குமே தெரியல. இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனா இப்போ அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க, திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவருதான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சுட்டு நிக்கிறான் சார் அப்பா அம்மானால. ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸா இருக்கோம். அதுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்துகிட்டேன். இந்த கதை
ஒரு அற்புதமான மேட்ரை குடும்பங்களுக்கு சொல்ற ஒரு அற்புதமான விஷயம். அது முத்து என் தம்பி பிரமாதமா பண்ணிருக்கீங்க தம்பி, நல்லா பண்ணிருக்கீங்க. சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சல் எடுத்திருக்காரு. அதுல கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணாராம். இந்த கதையை பொண்ணுகிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதான் எடுக்கணும்னு சொல்லிச்சான். அதனால இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா இந்த காலத்து பிள்ளை எப்படி வாழணும் குடும்பத்தோடு விரும்பிதான் இத மக்களுக்கு சொல்லணும்னு அது அப்பாவுக்கே இந்த படத்தை எழுதுன்னு சொல்லி அது அப்பா பொண்ணு பேச்சு கேட்டான் பார். குரு நீ வாழ்க, அப்பா வாழ்க, அம்மா வாழ்க, பிள்ளைகள் வாழ்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. பொண்டாட்டி சமையல் ரூம்ல இருக்கா, புருஷன் பெட்ரூம்ல இருக்கான். புருஷன் போன் பண்றான் பொண்டாட்டிக்கு பெட்ரூம்ல இருந்து. போன் பண்ண என்னது, நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். எங்க ஒரு 50 அடி தூரம் தான். இன்னொரு போன் போட்டான், என்னடா காணன்னு. நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவரிடம் தொடர்பு இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டிக்கு அங்க நகை வராது. அப்படி ஆயிடுச்சு. இப்போ மனசெல்லாம் மாறி போச்சு. ஒத்த மனம் இல்லை. அந்த கூடத்துல 16 பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் ஊட்டி கொடுக்கும். 16 பிள்ளைகள் கையில வாங்கும். அந்த காலம் போய் பெத்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு இப்ப தொடர்பு இல்லாம போச்சு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிக்லட். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா இப்ப சின்ன படங்கள் சில வெற்றி பெறும், ஜனங்க ஏத்துக்கிறாங்க, பாக்குறாங்க. டாடா, குட் நைட், இருகப்பற்று, போர் தொழில், இப்படி இன்னும் ஒரு 10 படம் இருக்கு இந்த வருஷத்துல வெற்றி பெற்ற படங்கள். அதுல இன்னொன்னு, இந்த ஹீரோவை பண்ண தம்பி அப்புறம் ஏதோ ஒரு 50 படம் ஹீரோவா நடிச்ச மாதிரி ஒரே ஷாட்ல அவ்வளவு பெரிய டைலாக்க பிரமாதமா பண்ணிருக்கான். அது டைரக்டருடைய திறமை, அந்த தம்பியுடைய திறமை. அவர் தெலுங்கா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான். தமிழ் மீது நன்றி வரை தெலுங்கு நாங்கள் வரவேற்போம். தமிழர்கள் மீது நன்றி உள்ளவர். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோக்குள்ள மற்றவங்களும் அங்க போறாங்க, அங்க இருக்கணும் இங்க வர்றாங்க, அது தப்பே இல்லை. ஆனா உன்ன க்ளோஸ் பண்ண என்ன க்ளோஸ் பண்ணா அதுதான் தப்பு. அது இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டோம். நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பானை சோற்றில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா பானை சோறு வெந்துதான் வரட்டும். ஆனா நான் ரசிக்கு பார்த்ததை வாயில போட்டு ருசிச்சு பார்த்தேன். அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது. இந்த சிக்லெட் அற்புதமாக வேகத்தோடு அற்புதமா பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவாரு. முத்து மிகச்சிறந்த இயக்குனர் வருவாரு. உங்களுடைய அன்பு ஆசியும் அவர்கள் வேண்டும். நன்றி, வணக்கம்.